ஊர் மக்களே எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு ஒரு குரூப் போட்டு அவங்களே கண்காணிக்கிற மாதிரி ஒரு டீம் அமைச்சுட்டாங்கடா. ஊரா பிள்ளைக்கெல்லாம் கவலையே கிடையாது பையா. யாரும் கொண்டாடி அவங்க ஒப்புமா கண்காணிக்கிறத காணுங்க. சரி சாமி அப்படி இருந்தாலும் திருச்சபை நாடி அடியேன் வேடமேற்று வந்திருக்கக்கூடிய தருணம் நான் யார் என்ற விளக்கம் சொல்ல வேண்டும் இல்லையா?
பரம் தோன்றி பரநிலை சிவன் தோன்றி சிவனிலே நாதன் தோன்றி நாதனிலே விந்து தோன்றி விந்துவிலே நான் விஷ்ணு பகவான் ஆகப்பட்டவன் நான் தோன்றினேன். அப்படி விஷ்ணு பகவான் ஆகப்பட்டவர் தோன்றி நான் நர அயன சயனத்திலே இருக்கும் பொழுது என்னுடைய உத்திக்கமன வழியாக தாமரை மலரினை உருவாக்கி தாமரை தண்டின் வழியாக பிரம்மதேவரை படைத்து இந்த உலகத்தை பிரபஞ்சம் செய்து வந்தேன். யானை முதல் ஜென்மோ எறும்பு கடை ஜென்மோ யானை முதல் எறும்பு கடை ஜென்மத்தி 4 லட்ச ஜீவர்களையும் இந்த உலகத்திலே பிரம்மதேவர் மூலமாக படைத்து இந்த உலகை சிருஷ்டி செய்து வருகிறேன். அப்படி செய்து வந்தாலும் 65 தெரியாதா உங்களுக்கு? சிக்கன் சிக்கன் 65 இல்லடா, அப்படி இல்லடி. சிக்கன் கடை வச்சுங்க. அப்படி கிரேதா யுகத்திலே நான் விஷ்ணுவாகும். கிரேதா யுகத்திலே சொன்ன பாரு, ஜானகியில் மன்னவன் ஜனகன் மகளாய் விளங்கும்படியான ஜானகியை மணந்தேன். அப்படி இந்த துவாபர யுகத்திலே தேவகி அம்மையாருக்கும் என் தந்தையராய் இருக்கும்படியான வசுதேவ மூர்த்திக்கும் சிறைச்சாலையிலே 8வது பிள்ளையாக அமாவாசை நாள் ரோகிணி நட்சத்திரத்திலே நான் கண்ணனாக அவதரித்தேன். ஜெயில பறந்துன்றியா? ஆமாடா. உங்க அம்மால ஜெயில் வாடகை வச்சிருந்தானா? இல்ல உங்க அம்மா எல்லாம் கஞ்சா கடத்துல பிளாக் இடத்துல இருந்து புஷ் போயிட்டாங்களா? ரேப் கேஸ்ல. அப்படி கிடையாது மாதவா. ஆதி நாளையிலே என் மாமனா விளங்கும்படியான கம்சாசூரன் ஆகப்பட்டவன் கொடுங்கோல் ஆட்சி செய்து வந்தார். அந்த கொடுங்கால் ஆட்சியின் பிரகாரம் அவர் என்ன செய்தார்? என் தாய் தந்தையரை வனவேடிக்கையாக கூட்டி செல்லக்கூடிய நேரம் அவர் முடிவருக்கு உகந்த கடியை அறிந்து என் தாயார் புசித்து விட்டார். அப்பொழுது அசுரியனானது உரைக்கிறது, இந்த தேவகி வயிற்றிலே பிறக்கக்கூடிய 8வது பிள்ளையால் கட்டாய மரணம் அப்படி என்று சொன்னார். எனக்கு முன்பதாக பிறந்த 6 பிள்ளைகளை யாரு? மாமன் கம்சன் கொன்று விட்டான். அதுக்கு பின்பாக அதாவது தாயாரா விளம்படியான தேவகி அம்மையார் வயிற்றிலே 5 மாதம், ரோகிணி தாயார் வயிற்றிலே 5 மாதமாக எங்கள் அண்ணா பாலராம சக்கரவர்த்தி பிறந்தார். அதற்கு பின்பாக 8வது பிள்ளையாக நான் பிறந்த உடனே நான் ரேப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய யாரு? அப்படி என்று சொல்லக்கூடிய யசோதை அம்மன் நந்தகோபன் வீட்டிலே நான் வளர்ப்பு மகனாக வளர்ந்து வருகிறேன். ஓரிரவில் ஓர் தாய் வயிற்றிலே பிறந்து ஓரிரவில் மாற்றான் தாயுடைய பாலத்தை பற்றி வளர்ந்தேன். கவர்மெண்ட் சட்டம் தெரியாமா? என்ன 8 புள்ள அப்பயும் உங்க அம்மா ரெடி பண்ணிக்கிறா இல்லையா? ஒரு புள்ளியோட நிறுத்தின்னு கூடாதா? அப்படி அதாவது 8வது பிள்ளையால் மரணம், அதன் பிரகாரம் பிறந்தோம். அப்படி அதற்கு பின்பாக ஒரு பிள்ளை பிறந்திருக்குது. மிக வேகமாக அதாவது அந்த ஜெயிலிருந்து வெளியே வந்த பற்றிய சிறைச்சாலையிலிருந்து அதற்கு பின்பாக சுபத்திரி என்று ஒரு சொல்லக்கூடிய எங்களுக்கு ஒரு தங்கை, அழகான தங்கையும் இருக்கிறது. எப்படி? தம்பி இல்லையா? சாத்தகி இல்லையா? சாத்தகியின் அருகாமல் இருக்கக்கூடிய தம்பி என்னுடைய அதாவது யாரு? எங்க தாயா விளங்கும்படியான யசோதை அம்மையாருக்கு நீயும் ஒரு வளர்ப்பு பையன்டா. வளர்ப்புறது அப்படி இருந்தாலும் இந்த பூமி பாரத்தை தீர்க்கும் விதமாக நான் பூமாதேவிக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கேன். அதன் பிரகாரம் இந்த கொடிய மன்னர்களுடைய அட்டூழியத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சத்தியம் செய்திருக்கிறேன். இந்த பூமி பாரத்தை தீர்க்கும் வரை இந்த கங்கணத்தை கழுத்தாமல் நான் இந்த பூமி பாரத்தை தீர்க்க இருக்கிறேன். அப்படி வந்தவுடனே பணத்தை கோர்த்த அனைத்து தாய் உள்ளங்களும் தந்தை உள்ளங்களும் இதெல்லாம் செல்லாத ஓடு சாமி, செல்லற ஓடு. ஏன்னா காந்தி தாத்தா சிரிக்கிறார். எங்கடா அந்த 100 ரூபாய் வாழ்க்கை கொடுத்த 100? என்ன பேரு? அவர் பேரு என்னமோ பேர் ஊரு சொல்லாத போயிட்டாரு. அங்காளம்மா எங்களம்மா
அப்படி கூச்சப்படுவோர்கள் எல்லாம் கூத்தாடி இல்லை என்று. ஆமா, நாம் கூச்சப்பட்ட கூத்தாடி ஆக முடியுமா? முடியாது. கூசாமல் ஈஸ்வரோடு ஆடிய அந்த உமா மகேஸ்வரி. ஆமா, எப்படி அந்த அம்மாவை ஆடி ஆமா அன்று ஆடினார். ஆமா, அவங்க ஆடி கூத்தாடுறாங்க, அதை நாம் ஆடுகிறோம். அப்படி பழத்தை கோட்ட அனைத்து தாய் உள்ளங்களும் அதே குடி அங்கு இருக்கக்கூடிய பார்வதி பெருமா என்கிற பார்வதி பெருமா என்கிற பார்வதி அம்மையார் மேல் படத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே இந்த புயலகத்தை விட்டு வெளியில் படித்த அம்மையாருடைய ஆத்மா சாந்தி அடைவேண்டது. அதே சுபேஜையும் கந்தசாமி ஐயார் அவர்கள் கூடியவனும் 6 படை வீடு கொண்ட முருகப்பெருமான் மேல் பணத்தை கொடுத்திருக்கிறார். முருகப்பெருமானோ ஐயாருடைய குடும்பத்திற்கு சகல பாக்கியங்களை தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். அப்படி இருந்தாலும் அதவா இப்படி பேசிக்கொண்டு போனால் பேசிக்கொண்டே போகலாம் இல்லையா? மச்சமாய் குர்மமாய் வராகமாய் உழவோர் மெச்சே பரசுராமன் ரகுராமன் கடைசியாக கலிக்க தசவதாரம் என்று சொல்லக்கூடிய கலியுகத்திலேயும் ஒரு அவதாரம் எடுக்கவிருக்கிறேன். ஆமா, அப்படி கல்கி யுகத்திலே கல்கியாக அவதாரம் எடுக்க இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் இப்படி பேசிக்கொண்டால் நம் ஒவ்வொரு லீலைகளையும் பேசிக்கொண்டே போகலாம். காலதாமதம் ஆகிறது. நேற்றைய தினத்திலே வாமனாக விளக்கும்படியான கம்சனை கொண்டிருக்கிறேன் என்று உடம்பெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, சம்சவதியா இருக்கிறது. அதனாலே எனக்கு எத்தனை மனைவி தெரியுமாடா பையா? எனக்கு என்ன தெரியும்? நான் வீட்டுக்காரிட்ட வச்சிருக்கேன். நான் வீட்டுக்காரிட்ட போய் எனக்கு சுவேஜியம் சுப்பிரமணி ஐயார் அவர்கள் படத்தை கொடுத்திருக்கிறார். நீதி நெறி வலுவாமல் நிற்க வேண்டும், நெஞ்சார உண்மைதனை பேச வேண்டும், ஓதி மறை உயர்ந்தவர்களை நினைக்க வேண்டும், ஒப்பற்ற ஆசான் பேச்சை கேட்க வேண்டும், ஆதியிலே வாழ்ந்த முறையை நினைக்க வேண்டும் என்று சொல்லி விவேக சிந்தாமணி நூல் சொல்லுகிறதா. அத்தன்மைக்கு ஒப்பா விளம்படியான சுப்பிரமணி ஐயார் அவர்கள் கூறிய படம் ஐயா பெருமா மேலவா அதே இரண்டு சேர்ந்திருக்கக்கூடிய பெருமா அம்மா பெருமா என்று சொல்லக்கூடிய பார்வதி அம்மையார் மேல் பணத்தை கொடுக்க அம்மையாரோ இந்த பொய்யுலகத்தை விட்டு மெய்யுலகம் அணிந்தவர் வைகுந்தப்பதை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் ஆதாரவன கோவிந்தா. ஆமா, ஒரு பொண்ணாட்டி கட்டிக்கினே 16,000 கோபால ஸ்திரீகள், 64,000 நரகாசுரன் மருமகுமாரி வச்சுக்கிறா. 64,000 பேரு. பரவாயில்ல, நீ வச்சுக்கினே ஊர் மேல இறங்கி திணிக்கிற போல போட்டி விட்டுற. நீ நல்லா குழு குழு குழுன்னு பேரை வச்சு அப்புறம் பொம்னாடிகளை வித்து வாங்கிக்கின்ற ஏண்டா அப்படி இருந்தாலும் அந்த புறத்தில் என்னுடைய மணிமார்கள் இருக்கிறார்கள். கூட்டு வர கரெக்டா 1/2 மணி நேரத்துல கூட்டு வந்து சேர்த்துறேன். சரி சார், முன்னாடி நான் சேர்த்துறேன். சீக்கிரம்